நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. பல வருடங்களுக்கு முன்பாக கென்னத் இ. கேகின் என்கிற ஒரு அருமையான தேவ மனிதர் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஃபெய்த் மினிஸ்ட்ரீஸ் என்று ஆரம்பித்தார். இன்றைக்கும் அந்த மினிஸ்ட்ரி அவருக்கு பிறகு அவருடைய மகன் இன்னும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். மிகப்பெரிய ஊழியம். ரேமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியாலஜி என்று அவர்கள் ஒரு பெரிய பைபிள் காலேஜ் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் கென்னத் இ. கேகின் என்கிற அந்த தேவ மனிதரை மிக வல்லமையாய் பயன்படுத்தினார். பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நடத்தினார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அவர் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தை தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஃபெய்த் என்கிறவருடைய பத்திரிகை மாதந்தோறுடைய பத்திரிகை வரும். அதில் ஆர்டிகல்ஸ் எழுதுவார்கள். அவருக்கு அப்பொழுது 12-13 வயது இருக்கும். கொடிய இருதய வியாதி, ஆஸ்பத்திரியிலே படுத்த படுக்கையாக இருக்கிறார் சிறுவனாக. கொஞ்ச நாள் தான் இவன் உயிரோடு இருப்பான் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அதுவரை ஆஸ்பத்திரியிலே வைத்து அவனை பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அந்த வருடம் அவன் 13 வயதை முடித்து 14வது வயதுக்குள்ளே வர வேண்டும். ஆனால் அவருடைய பெற்றோரிடத்திலே இவன் தன்னுடைய 14வது பிறந்த நாளை பார்க்க மாட்டான் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு நாள் காலையிலும் ரெகுலராய் வேதம் வாசிக்க ஆரம்பித்தான். உடல் மெலிந்து கொண்டே போகிறது. பலவீனமாய் ஆய்கொண்டே போகிறான். அந்த பைபிளை வைத்தால் அதை பக்கத்தை திருப்புவதற்கு கூட அவனுக்கு பலன் இல்லாமல் போயிற்று. இந்த சூழ்நிலையிலே பக்கத்தில் உள்ளவர்கள் உதவி செய்து அவன் முன்னால் அந்த வேதத்தை வைத்து திருப்பி படிக்க வைத்தார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அது வழக்கமாய் பைபிள் வாசித்து கொண்டே வருகிறான். அன்றைக்கு அந்த பகுதி அவருக்கு வருகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டே வந்தவர் ஒரு வசனத்தில் கண்கள் அப்படியே குத்திட்டு நின்றது. அதை அவர் பரவசமாய் எழுதுகிறார். என் கண்கள் அந்த வசனத்தை விட்டு விலக மறுக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளிடத்திலே தேவதூதன் சொன்ன வார்த்தை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான முறை நாமும் அதை வாசித்து விட்டோம். ஆனால் அவருக்கு அந்த வசனம் அப்படியே தன்னோடு பேசுவது போல இருந்தது. திரும்ப 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 வாசித்த போது கண்களிலே கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 14வது பிறந்த நாளை நான் பார்க்க முடியாது என்று டாக்டர்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். இந்த இருதயத்தை சுகமாக்க உம்மால் முடியாதா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தை சொல்லுகிறதே என்று அன்றைக்கு அவருக்கு கிடைத்த அந்த ரேமா வேர்டு, அந்த வார்த்தை சிறுவனை தொட்டது. அந்த வார்த்தை அப்படியே அவருக்குள்ளே வந்தது போல இருந்துச்சான். திரும்ப 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 அவருடைய ரத்தம், அவருடைய நினைவு முழு மண்டலம் முழுவதையும் ஆக்கிரமித்தது ஒரே ஒரு வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. அவருடைய நாடி நரம்புகளில் எல்லாம் அந்த வசனம் திரும்ப 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 உள்ளே வந்து கொண்டே இருந்தது. மறுநாள் கொஞ்சம் பெட்டரா உணர்ந்தார். அவருக்குள்ளே ஒரு புது உற்சாகம் வந்தது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்லிவிட்டது. ஆகவே என்னை ஆண்டவர் குணமாக்குவார் என்று
உறுதியாய் நம்பினார். ஆண்டவரை பற்றி கொண்டார். உறுதியாய் பற்றி கொண்டார். உறுதியாய் பற்றி கொள்வதற்கு பெயர்தான் விசுவாசம். உறுதியாய் ஆண்டவரை கெட்டியாய் பற்றி கொண்டார். ஒரு வாரத்திற்குள்ளாக அவருடைய உடல்நிலை தேர ஆரம்பித்தது. டாக்டர்கள் பரிசோதனை செய்துவிட்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். நல்ல குணமாகிக் கொண்டே வருகிறது இந்த தம்பிக்கு. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இருதயம் அப்படியே ஒரு வாலிபனுடைய இருதயம் போல புது இருதயமாய் மாறியது. கண்பானவர்களே, இன்றைக்கு மருத்துவ வளர்ச்சியில் எவ்வளவோ காரியங்களை நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அந்த வார்த்தைக்கு இருக்கிற உயிர். ஆகவேதான் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்துக்கும் பைபிளுக்கும் ஒரு வித்தியாசம். மற்ற புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு அது செய்தியை தரும், நிறைய கருத்துக்களை கொண்டு வந்து கொட்டும். ஆனால் வேதம், இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் மட்டும் உயிருள்ள வார்த்தைகள். இது நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. இருதயம் பூர்ணமாய் குணமடைந்தது. 14வது பிறந்த நாளை கொண்டாடினார். 80 வயதுக்கு மேலே உயிரோடு இருந்தார். லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். விசுவாச வார்த்தைகளை விதைத்தார். இந்த ரேமா வேடை மக்கள் நடுவிலே கொண்டு வந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? சத்தியம் என்றால் உண்மை, வாய்மை, உண்மை. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே சத்திய வார்த்தைகள். ஏன்னா இந்த வார்த்தை தான் இயேசு. இயேசுதான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர் தான் இயேசுவாய் உருவெடுத்து வந்தார். அப்ப இந்த பைபிளில் உள்ள வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. நானே வழி, நானும் வழி என்று இயேசு சொல்லியிருந்தால், எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அதில் இதுவும் ஒரு வழி என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். படித்த அறிவாளிகள் கூட அப்படித்தான் சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிற நானே வழி, நானே சத்தியம். அவரை அறிந்து கொள்ளும் அறிவு நமக்கு ஒரு நிரந்தர விடுதலையை தருகிறது, ஒரு ஆச்சரியமான விடுதலை தருகிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேம்பஸ் குருசேட் ஃபார் கிரைஸ்டில் ப்ரேயர் கோஆர்டினேட்டராக ஒரு மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்தேன். அந்த நாட்களிலே அந்த மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரிகளுக்கு சென்று அங்கே எல்லா தரப்பு மாணவர்களும் படிப்பார்கள். அதில் ஆர்வமுள்ள மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு புதுவாழ்வு நற்செய்தி, புதுவாழ்வு ட்ரைனிங் ஒன்றை கொடுப்போம். 3 நாள் கொடுப்போம். நாங்கள் 4-5 பேர் அந்த கேம்பஸ் குருசைட்லேருந்து டீமாக போய் பண்ணோம். எங்களுக்கு ஒரு தலைவர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், ராஜன் அண்ணன். நாங்கள் ஊழியம் செய்த பொழுது ஏராளமான மாணவர்கள் அதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஆங்காங்கே நல்ல சிறந்த வேலைகளில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த புது வாழ்வில் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்ட
10க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் இன்று பெரியவர்களாகி ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். குருவானவர்களாக, சுவிசேஷர்களாக, ஊழியக்காரர்களாக இன்று ஆண்டவருக்கு பல சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆண்டவர் ஒரு மனிதனோடு இடைபடுவதற்கு, ஒரு மனிதனோடு பேசுவதற்கு அவர் வைத்திருக்கிற மீடியா தான் இந்த பைபிள், இந்த வசனங்கள். இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனம் நம்மோடு பேசும். இது நம்முடைய பாதைக்கு வழிகாட்டும். இருள் நிறைந்த நேரங்களில் இந்த வசனம்தான் வெளிச்சமாய் நமக்கு உதித்து பாதை காட்டும். சரியான பாதையிலே நம்மை நடத்தும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் உம்முடைய வசனங்களை அறியாததற்கு முன்பு, அதாவது உம்முடைய சத்தியத்தை விளங்கி கொள்ளாமல் இருந்த காலகட்டத்திலே வழிதப்பி நடந்தேன், தவறான வழிகளிலெல்லாம் போனேன். ஆனால் இப்பொழுதோ சரியான பாதையிலே என்னை நடத்துகிறீர். நம்முடைய வசனத்தை இப்பொழுது கற்றுக்கொள்ளும் பொழுது உடைய வழிகளை நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று 119ஆம் சங்கீதம் முழுவதும், பெரிய சங்கீதம், அது பெரிய அதிகாரம் பைபிளில், முழுக்க 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 வேத வசனம் சத்தியத்தின் மேன்மையை குறித்தவர் அங்கே தன்னுடைய அனுபவத்தோடு இணைத்து எழுதுகிறார். ஒவ்வொரு மனிதனோடும் ஆண்டவர் தேவனுடைய தன்னுடைய இந்த பைபிள் வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு மனிதனோடு பேசுகிறார். அது மிக தெளிவாய் இருக்குது. அதில் எந்த வஞ்சகமும் இல்லை. ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று நீங்கள் திறந்த வேதாகமத்தோடு அமர்ந்திருங்கள். ரெகுலராய் வேதத்தை நீங்கள் கிரமமாய் வாசித்து கொண்டே வாருங்கள். நீங்கள் ரெகுலராய் வாசித்து கொண்டு வரும் பொழுது அன்றைக்கு வாசிக்கிற அந்த வேத பகுதி மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதுதான் உங்களுக்கான ரேமா வார்த்தை. நான் 1985 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்தின ஒரு ஏழை ஊழியக்காரர். என்னிடத்தில் ஏற்கனவே வேதாகமம் இருந்தது. ஏனென்றால் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த பாரம்பரியத்தில் வளர்ந்து வந்தவன். ஆனால் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்தேன், சத்தியத்தை அறியாமல் வாழ்ந்தேன். என்னை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தின அந்த ஏழ்மையான ஊழியர் எனக்கு ஒரு வேதாகமத்தை பரிசீலித்தார். இன்று வைத்திருக்கிறேன். எத்தனையோ முறை வாசித்து விட்டேன். அந்த வேதத்தை எடுத்து நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னோடு அவர் பேசுவார். இன்று வரை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர், நான் பல ஊழியங்களிலே உடன் ஊழியராய் உதவியாளராய் இருந்து அப்படியே ஆண்டவர் என்னை வளர்த்து கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் ஆண்டவர் என் கைகளிலே ஊழியத்தை கொடுத்து நீ ஊழியம் செய் என்று சொன்ன பொழுது, அன்றைக்கு இருந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய கெடுபிடி அதிகமாக இருந்ததினாலே ஒரு பெயரை சட்டப்பூர்வமாய் தமிழ்நாடு அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, நான் ஊழியத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்த பொழுது, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரை ஒரு நாளும் நான் எந்த வஞ்சகத்திலும் விழுந்து விடாதபடி அவர் தம்முடைய சத்தியத்தின் மூலமாய் என்னை விடுதலை கொடுத்து என்னை வளர்த்து கொண்டு வருகிறபடினால் நான் ரேமா என்கிற அந்த வார்த்தையினுடைய ஊழியத்தில், ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான ஊழியத்திலே அந்த பெயரை வைத்து பதிவு செய்தோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ரேமா வார்த்தை,
இந்த வேதாகமம் முழுவதும் எழுதப்பட்ட வார்த்தை லோகாஸ். ஆனால் இவ்வளவு வார்த்தையுமே கடவுளுடைய வார்த்தை தான், உயிருள்ள வார்த்தை தான். ஆனால் அன்றன்றைக்கு தேவையான மன்னா, அன்றன்றைக்கு தேவையான வார்த்தைகளை காலையிலே தியானத்திலே அவர் நமக்கு தருகிறார், எனக்கு தருகிறார். அது எனக்கு அன்றையான ரேமா வார்த்தை. அந்த வார்த்தை உயிர் உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு ஆலோசனை தருகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனம் ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்குகிறது. உலகத்தின் மிக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் எல்லாம், அவருடைய கூட்டங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எவ்வளவோ வரங்களோடு இயங்கின பவுல் அப்போஸ்தலனை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். அவரை விடவா அற்புத ஊழியம் ஒரு மனிதர் செய்துவிட முடியும்? ஆனால் உலகத்தின் எந்த மனிதர், பவுல் இருந்து பேதுருவில் இருந்து நீங்கள் எந்த மனிதர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், இன்று வரை இருக்கிற எந்த ஊழியக்காரர்களை எடுத்து பார்த்தால், அவர்கள் முதலாவது ஜனங்களுக்கு வார்த்தையிலிருந்து பேசுவார்கள், சத்தியத்தை முதலாவது பேசுவார்கள். சத்தியத்தை பேசுவார்கள். அந்த சத்தியத்தை கவனமாய் கேட்டு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை வாழ்வை தருகிறார். எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்கள், எத்தனை வரங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஊழியர்களாக இருந்தாலும் முதல்ல 5 நிமிடம், 10 நிமிடம், அரை மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 40 நிமிடமாவது ஆண்டவருடைய வார்த்தையை, வசனத்தை தெளிவாய் பிரசங்கிப்பார்கள். அந்த பிரசங்கத்தை, தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்கள் ஆவலாய் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். லீஸ்திராவிலே ஒரு சிறுவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தான். கால்கள் விளங்காதவன், ஒருபோது நடவாதவன். அன்றைக்கு ஆற்றங்கரையிலே அவனும் அமர்ந்து பவுல் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தான். பவுல் மூலமாய் வருகிற ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டே இருந்தான். பவுல் பிரசங்கம் பண்ணி இருக்கும் பொழுது அவனை உற்று பார்க்கிறார். அவனுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் ஆவலாய் கேட்க 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 ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறதே. ரோமர் 10:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதலால் விசுவாசம் எதினால் வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எதினால் வரும்? தேவனுடைய வசனத்தினால் வரும். தேவனுடைய வசனத்தை காதுகளால் கேட்க 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 ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசம் வளர்ந்து வரும். அந்த லீஸ்திராவில் உள்ள அந்த சப்பானியான அந்த சிறுவன் அங்கே அமர்ந்திருக்கிறான். பவுலுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கிறான். அந்த வார்த்தையை கேட்க கேட்க தம்பியினுடைய உள்ளத்திலே அப்படியே விசுவாசம் வளர்ந்து வருகிறது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு பவுல் அவனை பார்த்து உரத்த சத்தமாய், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நிமிர்ந்து நில், உரத்த சத்தமாய் கட்டளையிட்ட பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது பாருங்க. அவன் குதித்து எழுந்தான். ஆண்டவர் 100% அவனை குணமாக்கினார். அதன் பிறகு அவன் நொண்டி நொண்டி போகல. சர்வாங்க சுகம், 100% கம்ப்ளீட் ஹீலிங். அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம் நடுவிலே உலாவுகிறார். வார்த்தையின் வடிவமாய் இன்றைக்கு அவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரோடும் இடைபடுகிற கர்த்தர். அது மாத்திரம் இல்ல, நீங்கள் வியாதியோடு இருப்பது அவருக்கு வேதனை தருகிற ஒரு காரியம். இந்த மனுக்குலம், அவரை தேடுகிற பிள்ளைகள்
பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும். அவருக்கு அது சம்மதமே இல்லை. மனிதனை படைக்க வேண்டும். ஒரு கூட்டம் தேவபக்தி உள்ள மக்கள் அவருக்கு தேவை. அந்த மக்கள் கீழ்ப்படிதலிலே ஊறி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர்கள் வர வேண்டும். ஆகவே ஒரு மனிதனை உருவாக்கணும். அதற்காகவே ஒழுங்கற்று வெறுமையாய் கிடந்த இந்த பூமியை ஒழுங்குபடுத்துகிறார், ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஒரு அழகிய ஏதேன் என்கிற தோட்டத்தை உருவாக்குகிறார். வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், சந்திரனை படைத்தார், சூரியனை படைத்தார், ஆறுகளை படைத்தார், கடலை உருவாக்கி எல்லாவற்றையும் படைத்தார். 5 நாட்களானது, எல்லாவற்றையும் படைத்தார். 6வது நாள் தன் ரூபத்தின்படி, தன் சாயலின்படி தன்னை போல ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். மண்ணினாலே அவனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மானான். அந்த முதல் மனிதன், அவனுக்கு ஏற்ற துணையாய் ஒரு மனுஷி, ஒருவனுக்கு ஒருத்தி. அந்த அழகிய குடும்பத்தை அவர்களை வாழ வைப்பதற்கு அவர் உண்டாக்கின தோட்டத்தை பாருங்கள். மிகவும் செழிப்பான தோட்டம். பைசோன், கீகோன், இதக்கேல், ஐபிராத்து என்கிற அந்த 4 நதிகள் ஓடக்கூடிய ஒரு அழகிய தோட்டம் மெசபடோமியா. 4 நதிகள் ஓடக்கூடிய ஒரு அழகிய தோட்டம்னா அந்த தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருக்கும் பாருங்க. எவ்வளவு செழிப்பு. இன்னைக்கு ஒரு நைல் நதி பாலைவனமாய் இருக்கிற அந்த மிடில் ஈஸ்ட்ல எகிப்தை செழிக்க செய்கிறது. பல தேசங்களுக்குள்ளே பாய்கிறது. போகிற இடமெல்லாம் செழிப்பு. ஒரு ஆறு, தமிழ்நாட்டிலே ஒரு ஆறு, காவேரி ஆறு, எத்தனை மாவட்டங்களை வாழ வைக்கிறது பாருங்கள். ஒரு நதி, ஆனால் இங்கே 4 நதிகள். அப்படின்னா தோட்டம் எவ்வளவு செழிப்பா இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட செழிப்பான தோட்டத்திலே மனிதனை அவர் கொண்டு வந்து வைத்தார். என்றால் மனிதன் செழிப்பா இருக்கணும், அவன் கவலைப்படக்கூடாது. அவன் கஷ்டம். ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆதாம் நீ இதை செய்தபடியினால் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு நீ உழைப்பாய், ஆனாலும் நிலம் தன் பலனை உனக்கு தராது. வாழ்நாளெல்லாம் நீ கஷ்டப்பட்டு தான் வாழ வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது, நாம் கஷ்டப்படும் பொழுது, வீட்டில் நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது, நான் ஏன் வாழ வேண்டும், நான் செத்து போனால் நல்லது என்று நினைக்கிறேன். உங்களை அவர் பார்க்கும் பொழுது அவரும் வேதனைப்படுகிறார். ஐயோ, நான் மனுக்குலத்தை எவ்வளவு செழிப்பான தோட்டத்திலே வைத்திருந்தேன். அவர்கள் பாவம் செய்து என் வார்த்தைக்கு, என் சத்திய வசனத்திற்கு மீறி நடந்து இன்றைக்கு ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வறுமை. இந்த வியாதியும் வறுமையும் இவர்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு மனிதன், யாராவது ஒரு மனிதன் அவரை நோக்கி பார்த்து, பா ஆண்டவரே என் வேதனையை பாரும் என்று கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் உடனடியாய் அவனுக்கு இறங்குகிறார். அவன் யார் என்று அவர் பார்க்கல. அவர் என்ன நிறத்தான், என்ன இனத்தான், என்ன மொழி பேசுகிறவன், அவன் என்ன மத, எதையும் அவர் பார்க்கவில்லை. ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழும் பொழுது, இயேசுவை நோக்கி கதறும் பொழுது அவர் உடனடியாய் அங்கே வருகிறார். உடனடியாய் வந்து அவர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். தன் வார்த்தைகளை அனுப்பி
அவர்களை குணமாக்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, அற்புத சுகம், அற்புதமான சுகம், ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, வேதனை இல்லாத ஒரு வாழ்வு, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்வு ஆண்டவர் உன் பக்கத்திலே வைத்திருக்கிறார். ஏராளமான நல்ல காரியங்களை, ஆசீர்வாதங்களை உன் பக்கத்திலே அவர் வைத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய சத்திய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவத்திற்கு அடிமை என்றால் என்ன பொருள்? பிசாசுக்கு அடிமையாயிருக்கிறான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை செய்ய சத்திய வார்த்தையாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய நோக்கம் எல்லாம் பாவத்திலும் பிசாசின் பிடியிலும் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று. ஒவ்வொருவரையும் விடுதலை. இன்றைக்கும் சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலை செய்யும்படி வந்திருக்கிறார். அசுத்த ஆவிகளின் பிடியில் இருந்து உங்களை அவர் விடுதலை செய்ய போகிறார். அநேக குடிகாரர்கள் அவர்கள் நல்ல தெளிந்த நிலைமையில் இருக்கும் சொல்லுவார்கள், ஐயா எனக்கு குடிக்கிறது பிடிக்கல, இந்த குடியை நானும் வெறுக்கத்தான் செய்கிறேன், ஆனா முடியல், நான் இந்த பாவத்தை விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. ஆண்டவர் இன்று ஒரு நிரந்தரமான விடுதலையை உங்களுக்கு தருவதற்காக அவர் வந்திருக்கிறார். ஒரு அற்புதமான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாட போகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை இவ்வளவு நேரமும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்த எங்களுடைய உள்ளங்களிலே விடுதலை பெறுவோம் என்கிற நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இப்பொழுது ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்கட்டும் என்று சொல்லி வாய் திறந்து இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பீங்களா? உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரே இந்த மக்களுக்காக ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலை உண்டாகும்படி உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவரீருடைய ஆண்டவரே பலத்த கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்கட்டும். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் நீர் தேவனாய் இருக்கிறீரப்பா. அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே வறுமையின் பிடியில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே, ஏழைகளை ஆண்டவரே, எளியவர்களை இப்பொழுது ஆண்டவரே அவர்களை கலங்க பண்ணுகிற வறுமையில் இருந்தவர்களை விடுதலை செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய கரம் அமரட்டும் அப்பா. உம்முடைய கரம் அமரட்டும். பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறவர்கள், பிசாசின் ஆண்டவரே காரியங்களுக்கு அடிமையாயிருக்கிறவர்கள், ஆண்டவரே பில்லி சூனிய கட்டுகளுக்கு ஆண்டவரே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்.
தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது அசுத்த ஆவிகள் உடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலிருந்து வெளியே புறப்பட்டு செல்வதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட். அசுத்த ஆவியின் பிடிகளிலிருந்து உடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரை விடுதலை அடைவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசின் பிடிகளிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகள், பாவ அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்கள், குடிக்கு அடிமையாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே விசேஷமாய் இப்பொழுது விடுதலை செய்யப்படுவார்களாக. ஆமென். நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சரீரத்தில் உள்ள கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஆண்டவரே, காணாமல் போவதாக இப்பொழுது. ஆமென் லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வியாதிகளை முற்றிலுமாய் விலக்குகிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. சப்பானிகளை நடக்க செய்கிற தேவன் இப்பொழுதே உம்முடைய வல்லமை ஆண்டவரே தேவை உள்ள சரீரங்களின் மேலே இறங்குவதாக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காக நன்றி. உடைய வல்லமை புறப்படுகிறதற்காக நன்றி. அநேகரை தொடுகிறீரப்பா. கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அவர்களுடைய ஆண்டவரே உயிரை குறித்த பயம் தோடு வாழ்கிறவர்களுடைய அந்த வியாதியிலிருந்து அவர்களை விடுதலை செய்த ஆண்டவரே, மரண பயத்திலிருந்து உடைய பிள்ளைகளை இப்பொழுது விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து, செய்வினை கட்டுகளிலிருந்து உடைய பிள்ளைகளை இப்பொழுது கட்டவிழ்த்து விடுதலையாக்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அசுத்த ஆவியின் போராட்டங்களோடு ஆண்டவரே கட்டில் கிடையாய் கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே நீர் விடுதலை செய்வீராக. கட்டவிழ்த்து அவர்களை விடுதலை செய்யும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி, நன்றி. வானத்தில் இருந்து ஒரு கை போன்ற ஆண்டவரே காரியம் தோன்றி உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் விடுதலை செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த விடுதலை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேங்க்யூ லார்ட். பூரண விடுதலை உண்டாகட்டும். 100% சர்வாங்க சுகம் உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது உருவாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தோல் வியாதிகளிலிருந்து நீ பிள்ளையை நீர் குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட். வேதனையோடு இருக்கிற மகள், ஆமென் லார்ட். நன்றி ஆண்டவரே. நீ தொட்டு சுகம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆமென். உடைய விடுதலைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.